பெயிண்டிங் த ரைட் இமேஜ். இது வந்து நான் எடிட்டிங் டிப்ஸ் தான் சொல்லல. வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், இப்போ ஒவ்வொரு பீப்புள் இருக்காங்களா, ஒவ்வொருத்தவங்க பீப்புள் மைண்ட்லயும் நம்ம சொல்ற ஐடியாஸ் எப்படி இருக்குன்னா ஒரு வேர்பலா போவாது, ஒரு விஷுவலா தான் ஒவ்வொருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் உனக்கு சொல்றதும் உனக்கு ஒரு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போயிடும். இப்போ நான் வந்து லிட்டரலி நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னோட மைண்ட் இருந்ததுல என்னை பார்த்த விஷயம் ஒரு பிளாங்க் ஒரு ஒயிட் பேஜ் மாதிரி இருக்கும். அதில் நான் இப்போ லிட்டரலி ஐம் கோயிங் டு பெயிண்ட் ஆன், நான் அதில் டிராயிங் பண்ண போறேன். அண்ட் தட் இஸ் அந்த டிராயிங் ஏற்ற மாதிரி நீ எனக்கு பர்சூவ் பண்ண போற. யூ ஆர் கோயிங் டு பர்சூவ் மை கேரக்டர், அதை வச்சுதான். ஸோ என்னன்னா இப்போ அந்த மாதிரி இதில் யூ நீட் டு பெயிண்ட் த ரைட் இமேஜ் ஃபார் ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ லிட்டரலி டாக் அபவுட் உமன். பொண்ணுங்கிட்ட எப்படி இருக்கணும், யூ நீட் டு பி லைக் த செக்ஷுவல் பாசிட்டிவ் பிளே பாய். ஓகே, இட் கேன் பி வல்கர் வாட் எவர். என்ன சொன்னா யூ ஜஸ்ட் நீட் டு பி லைக் செக்ஸ் பாசிட்டிவ் பிளே பாய். யூ ஆர் சப்போஸ் பி, அவங்க கிட்ட நீ எப்படி உன்னோட இமேஜ் பில்ட் ஆகணும். ஓகே, ஒரு பிளே பாய் மாதிரி ஆனாலும் யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் அப் டு ஹிம். ஏன்னா அவங்ககிட்ட ஃப்ரீயா பேசலாம். எனக்கு இப்பன்னு ஒருத்தன் வந்து விட பையன்டா, அவங்ககிட்ட என்ன கர்மம்னா பேசி தொலைக்கலாம் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கணும். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் இமேஜ் தட் யூ நீட் டு பெயிண்ட் இன் தோஸ் கேர்ள்ஸ் மைண்ட். ஆல்ரைட், ஏன்னா unless you are treated like a playboy, you could not learn anything about women properly. இப்போ even if you are just going to look for a relationship or இல்லைன்னா ஏதோ you are just going to be single. நான் சிங்கிளா இருக்கு யாரும் சொல்ல மாட்டான். I am just going to be virgin until marriage or whatever. You just need to act like a playboy. At least just fucking act like it. And I don't act like it. என்ன விஷயம்னா இப்போ என்னன்னா காலேஜில் வந்து என்னை வந்து ஒரு நிறைய இல்லை சொல்லலாம், ஒரு சில பொண்ணுங்க வந்து என்னை பிளே பாய்ன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய தான் இல்லை, ஒரு 6-7 இருந்தால் நிறையவா, I don't clearly know. Okay, literally they will call me as a playboy and treat me like one. Okay, and என்னன்னா இப்போ நான் அதில் வந்து ஒரு 2 பொண்ணுங்க கூட வந்து வேற ஒரு காலேஜ் நம்ம ஈவெண்ட்டுக்கு கூட ஒன்று போயிருந்தோம். So literally as a guy will never know. Okay, when you வந்து பையனா if you are just being with a female friend உனக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சில வாட்டி அந்த பையன் இது பண்றான், பெண் நல்லா இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லிட்டரலி அவங்களோட செக்ஷுவாலிட்டி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ ஜஸ்ட் பீங் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா அது ஓரளவு தெரியும், அஃப்கோர்ஸ் தெரியும், ஆனால் ஓரளவு தான். But when you're being treated like a playboy, they will fucking open up about every single detail of the things. Okay, and it will fucking blow your mind. Literally, அந்த சிச்சுவேஷன்லாம் ஓகே அவங்க கிட்ட ஒன்று அந்த மாதிரி சொல்லும் போது my mind was literally fucking blowing and I was like ஓகே அப்படியா உமால என்ன நீ சொல்ற, ஓகே அப்படியா, ஓகே ஓகே நானும் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். எங்க மயிரப்படுங்க லிட்டரலி வாஸ் லைக் என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது நடக்கும் போதெல்லாம் வாட், எனக்கு இது ஃபர்ஸ்ட் எப்போ தெரியுமா, ஆக்சுவலாகவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல வந்து லேர்ன் பண்ணிருக்கேன். ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியும். பட் ஆனால் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்தியா, உனக்கும் அந்த ஃபீல் வந்து இன்னும் கொஞ்ச நாளே வரப்போகுது. ஏன்னா இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோஸ் லைக் என் யூடியூப் வீடியோஸ் இவ்வளோ ஒரு டைம்ல ஒரு 4 நிமிஷமாச்சும் பார்க்கலன்னா அஃப்கோர்ஸ் யுவர் கேரக்டர் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அண்ட் எனக்கு கிளியரா தெரியும் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் திஸ் ஸ்டஃப் இன்னும் கொஞ்ச நாள்லே உனக்கு தெரிய போகுது. ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எப்போ இதுவாச்சுன்னா that's a girl that I actually kind of rejected her. ஏன்னா எனக்கு செட் okay I'm not interested in reject பண்ண, but we kind of stayed in a friendship மாதிரி. It's just I rejected her and I say I love you as a friend at the சொல்லிட்டாவல I'm sorry girl. Okay, என்னன்னா அப்புறமா குட் ஃப்ரெண்ட் நம்ம இருக்கும்போது she's just open up about a lot of stuff like அந்த பொண்ணுங்களோட சீக்ரெட்ஸ் இருக்கும் பார்த்தியா. she literally started to tell about those stuff to me. like என் கிளாஸ் மற்ற பொண்ணுங்க வந்து oh my god I couldn't believe like
those girls look like very good. ஓகே, ரொம்ப படிக்கிற பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, அப்படி இருக்க மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா அவ சொன்ன அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தியா, இல்ல அவ போய் சைட் அடிக்கிறதுக்கு வெளியில போவா, அவ போயிட்டு பாப்பா. ஒரு செகண்ட், நீ இந்த வீடியோ பாக்குறியா? வீடியோ பார்த்தது வந்து காலேஜ்ல வந்து என்கிட்ட எதுவும் பேசாது. ஓகே, தயவு செஞ்சு இந்த வீடியோ நீ பார்த்தா லைக் போட்டு கம்முன்னு அப்படி ஓடு, என்கிட்ட இது வந்து கேட்க. ஆல்ரைட், ஓகே, பேக் டு வீடியோ. ஓகே, ஐ வாஸ் லிட்டில் ஷாக்டு. ஏன்னா இந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணு அப்படி குழந்தை மாதிரி, சின்ன பொண்ணு மாதிரி, ஐ மீன் சின்ன பொண்ணு எப்படி சொல்ல, எதுவுமே தெரியும், இன்னசென்ட், அப்சல்யூட்லி இன்னசென்ட் மாதிரி இருப்பா. ஸோ ஐ வாஸ் லைக் வாட், அவ அந்த மாதிரிலாம் பண்ணுவாள். ஏன்னா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல வந்து நான் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுவேன். ஆல்ரைட், அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் டாக் வித் கேர்ள்ஸ் ஹூ ஆர் அப்சல்யூட்லி லுக்கிங் பியூட்டிஃபுல். பட் என்னன்னா, ஐ வாஸ் மச் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மை கரியர். ஸோ ஐ டிடன்ட் கான்சியஸ்லி ஜஸ்ட் ஓகே பொண்ணுங்க சைட் அடிக்கணும், பொண்ணுங்க கூட பேசணும், அதுக்காக வெளில போகணுன்ற மாதிரி நான் போகல. லைக் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு கேண்டீன் ஐ வில் கோ, எனக்கு தேவைப்பட்டாதான் போவேன். பட் ஷி வாஸ் லாட் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் லைக் வாட். அண்ட் இந்த இதுல மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன விஷயம்னா, இட்ஸ் ஜஸ்ட் உமன் டோன்ட் லை வித் மீ. என்கிட்ட மோஸ்ட் போய் சொல்ல மாட்டாங்க. they will just tell me stuff directly because I will talk about some sexual stuff with women freely. என்னால் ஃப்ரீயா பேச முடியும். அண்ட் லைக் இப்போ என்னால் இப்போ ஒரு யூடியூப் வீடியோல லிட்டரலா தமிழ்ல பேசணும், எவன் இந்த மாதிரி பேச போறான்? மேபி சம்ஒன், ஏன்னா நான் யூடியூப் அந்த அளவு வாட்ச் பண்றதில்ல, ஐ மீன் சோஷியல் மீடியாவில் அந்த அளவு யூஸ் பண்றதில்ல. ஸோ சம் பீப்புள் மே டாக் அபவுட் திஸ் ஸ்டஃப். மேபி எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. பட் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இப்போ வீடியோல இந்த மாதிரி பேசுறதுனா ரியல் லைஃப்ல எப்படி பேச நீயே நினைச்சுப்பா. ஐ கேன் ஏபிள் டாக் லைக் திஸ் வித் உமன் ஃப்ரீலி. அதுக்கு உட்காந்து ரெட் பில், ஆல்ஃபா மேல் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், அதுங்கெல்லாம் ஒன்றும் புரியாது குழந்தை. என்னன்னா, அது ஜஸ்ட் be happier and sexually positive. Okay, 600 ஓகே, பாசிட்டிவ் தான். ஓ நீ அந்த பையன் கூட இருந்திருக்கியா? ஓ ஓகே ஓகே, அந்த பையன் கூட ஓ கிஸ் பண்ணியிருக்கியா? ஓ ஓகே ஓகே, உமாட ஓடி போயிட்டு ரஜிஸ்டர் அப்படிதான் இருக்கும் லேட்டரா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் தட் மச். லைக் இல்லை, நாளைக்கு போயிட்டு ஒரு பிரேக்கப் ஆட பண்ணிடணும், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, எனிவேஸ் என்னன்னா, when the woman actually see you as a playboy or fuck boy, okay ஒரு நிமிஷம், ஓகே இந்த மாதிரி பண்ண என்னெல்லாம் ஆகும் இல்லைன்னு சொல்லுங்க. பட் எப்படி அந்த மாதிரி பண்ண வைக்கணும் சொல்லலடா. இட் இஸ் வெரி மச் ஈஸியர் than you actually think. இப்போ நீ வந்து ஆக்சுவலா அது எப்படி தெரியுமா, நீ பொண்ணுங்க கூட ஸ்மூத்தா பேசுறத மற்ற பொண்ணுங்க உங்க கூட இருந்தே பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அண்ட் நம்ம நிறைய பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரி பேசுறதையும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, they will treat you like a fuck boy, அவ்வளவுதான். பட் டோன்ட் பி டாக் லைக் எ பிச், லைக் எ நெட்வொர்க்கிங் ஜெர்க் மாதிரி போய் பேசாத ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டையும். ஐ மீன் நிறைய பொண்ணுங்கிட்ட பேச அப்சல்யூட்லி, பட் ஒரு நெட்வொர்க்கிங் ஜெர்க். என்ன உங்க பேரு? ஓகே இப்படிதான்மா, கிட்ட ஒரு நோட்ஸ் பேட் எடுத்துன்னு, ஐயோ பெண்ணில் ரீஃபில் தான் இருக்கு. ஓகே ஓகே உங்க பேர் என்ன? ஓகே வெரி குட் வெரி குட். என்ன டிபார்ட்மெண்ட்? ஓ வெரி நைஸ் வெரி நைஸ். ஓ நைஸ் டு மீட் யூ. ஓம்ஷி நீங்க வந்து அந்த மாதிரி மட்டும் பண்ணாத, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சம் பீப்புள் ஈவன் டூ லைக் தட். அதனால சொல்ற நம்ம பண்ணாதன்ட்டு. லிட்டரலா நிறைய பொண்ணுங்கிட்ட பேச முடிஞ்சளவுக்கு நீ மற்ற பொண்ணுங்கிட்ட பேசாத, உன்னோட டார்கெட்டா இருக்க ஒரு சில பொண்ணுங்க பாக்குற மாதிரி பேசு. அண்ட் நீ பேசும்போது ஸ்மூத்தர், அவங்க கிட்டயும் இவங்க கிட்டயும் you just need to be more smoother when you are talking. Remember that. அண்ட் அது மட்டும் இல்லாம you need to be actions வந்து much more smoother இருக்கும். Always remember these things. ஏன்னா if smoothness ஏன் தெரியுமா வருது, it comes from calmness and clarity. And girls, not only girls, everyone loves that. ஏன்னா it much more looks like cinematic. இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளோவா போறதுனால it doesn't comes like much more ஒரு stiffness திடீர்னு கூட வராது. It doesn't that isn't any kind of friction while you're talking, while you're moving. And that is the right kind of vibe with women.
ஏன்னா அவன் தான் ஸ்மூத்தா இருக்க ஒரு பிளே பாய். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, ஓகே அந்த மாதிரி பண்ணும். இட் ஜஸ்ட் நீட் டு டாக் வித் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் மேக் த கேர்ள்ஸ் see that you are actually talking with a lot of girls, beautiful girls. இல்லை பொண்ணுங்கிட்ட பேசினாலே போதும். அண்ட் கோல்ட் அப்ரோச் வந்து அந்த பொண்ணு கூட இருக்கும் போதே பண்ணு. And you just need to flirt with the other woman when you are being with this woman. And also you need to have some stories. உனக்கு கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஸ்டோரிஸ் கன்ஃபார்ம் இருக்கும். லைக் there will be lot of stories. ஓகே, நான் இந்த யூடியூப்ல இருந்து அந்த அளவுக்கு டீப்பா வந்து சொல்ல மாட்டேன். பட் இஃப் யூ வாண்ட் டு டெல், உனக்கு வந்து நான் ஒரு ரொம்ப பர்சனலைஸா உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி எல்லாம் சொல்லணும்னா you need to join my coaching program. ஆல்ரைட், இல்லை நான் ஏன் சொல்ல போறேன் யூடியூப்ல போய் சொல்லி மாட்டிக்கிறது நான் பைத்தியமா? பைத்தியம் தான், தெரியாம ஏதோ ஓடாடிடுவேன் அங்கங்க. வேணா எதுவும் ஒண்ணு மட்டும் சொல்லணும்னா, உங்ககிட்ட வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல முடியாது. லைக் லிட்டரலி ஒரு நாள் வந்து என்னாச்சு, there's a girl even asked me out for casual sex in காலேஜ்ல இருக்கும்போது. பட் I was like, அந்த டைம்ல நான் எதுவும் பண்ணல. அது ரீசன் எல்லாமே நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா யூடியூப்ல அதை பத்தி பேசுறதுக்கு I'm not comfortable because mostly என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்ப்பாங்க. So it is going to be like, என்னென்ன பண்றீங்க நிச்சயமா அப்படி வந்துட்டீங்கன்னா அவங்கள சுத்த முடியும் போங்கடா, யூடியூப்காக சும்மா ஓல் விட்டேன்டா, எனக்கு எதுவும் தெரியாதா விட்டுடுங்கடா, அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போறேன். But some people know about this stuff that I actually do this kind of things. But most of the பசங்களா இருக்கா, most பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். So I couldn't be like எல்லாத்தையும் என்னால டீட்டெயில் இந்த இடத்துல சொல்ல முடியாது. But those are the things that you need to do for painting an image like you are a fuckboy to girls. Okay, and it is very important even if you're going for a relationship. இப்போ இந்த மாதிரி நம்ம சும்மா ஜாலியா இது பண்ணாம just going for a serious relationship, for commitment, for marriage அந்த மாதிரி இருந்தாலும் you need to be talk like this. ஏன்னா அந்த மாதிரி பேசினாதான் அந்த பொண்ணுங்க they will open up and they will say stuff that normally they wouldn't even tell you. ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு சில பொண்ணுங்க வந்து ரொம்ப ஓப்பனா வேற ஏதோ பையன் கூட மெசேஜ், வேற ஏதோ பையன் கூட ஏதோ பண்ணிருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பட் they wouldn't even tell those stuff to her boyfriend. ஏன்னா என்கிட்ட சொல்ல முடியும், ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல முடியாது. So behave like that. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட லிட்டரலி செக்கிங் த பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு இப்படிதான் இந்த மாதிரி if you are being like a playboy, they will open up to you completely. And currently I'm just going to be a playboy. அதனால நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இப்போ கமிட்டா போறதில்ல. So girls மறக்காம DM பண்ணுங்க. And you know what to do. Guy, bro, clearly know what. இப்போ உனக்கு ஒரு பர்சனலைஸா ஒரு ஹெல்ப் வேணும், இந்த இல்லை இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்குன்னா you can just message me directly on Instagram. Just go into it. கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். Okay, for now, see you later.